நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. 1940 மருந்து கடை ஆரம்பிக்க சொல்லியிருக்காங்க. 1940 திருப்பத்தூரில் மருந்து கடை ஆரம்பிச்சிருக்காங்க. திருப்பத்தூரில் மருந்து கடை ஆரம்பிக்கிற போது ஏறத்தாழ ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு அப்போவே ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. எந்த வருஷம் அது? ஆமாம், 1940 3 லட்சத்துக்கு ஸ்டாக் பண்ணால் ஒரு நாளைக்கு 100 ரூபா 200 ரூபாய்க்கு தான் விற்குமா. சரி, இந்த ஸ்டாக் பூரா இவ்வளவு இருக்கே அப்படிங்கிறதுல அப்போ அவங்க மதுரையில் அதுக்கப்புறம் பிரான்ச் ஆரம்பிச்சிருக்காங்க. எஸ்பிங்கிறது எங்கள் பெரியப்பார் பேர் சுப்பிரமணியன் செட்டியார், எம்ங்கிறது எங்கள் ஃபாதருடைய பேர் மெய்யப்ப செட்டியார். 2 பேரையும் சேர்த்து தான் எஸ்பிஎம்னு சொல்லி வச்சுருக்காங்க. இந்த மருந்துகளை எல்லாம் அழிப்பதற்காக மதுரையிலே கடைகள் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மதுரையில் கீழச்சித்திர வீதியிலேயே ஒரு பெரிய பிரான்ச் முதல்ல, அதாவது மதுரையிலேயே முதல் மருந்து கடை எஸ்பிஎம் மெடிக்கல் மார்ட். அந்த மருந்து கடை நடந்து கொண்டு இருக்கிற பொழுது மதுரையிலேயே சென்று நான் ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டேன். அந்த ரியல் எஸ்டேட் தொழிலில் நான் எங்கே ஈடுபட்டேன்னு கேட்டிங்கன்னா உத்தங்குடிங்கிற ஊரில். உத்தங்குடிங்கிறது தான் இப்போ மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் இருக்க இடம். அந்த உத்தங்குடிங்கிறது மெயினான இடமா இருக்கிறத கண்டு அங்கே அந்த தொழில் நல்லா இருந்தது. அப்போ தான் எம்சிஎன் மாணிக்கம் நான் எல்லாரும் சேர்ந்து அந்த தொழிலை இங்கே நடத்திட்டு வந்தோம் ஆரம்ப காலத்தில். நண்பர்? ஆமாம், எம்சிஎன் மாணிக்கம் என்னுடைய நண்பர். ஆரம்ப காலத்தில் இந்த தொழிலில் நான் அவருக்கு கூட உறுதுணையாக இருந்தேன். சரி, இது பூரா அந்த மாதிரி பெரிய பெரிய காரியங்கள்லாம் கலெக்டர் ஆஃபீஸில் மூவ் பண்ணி இது பூரா செய்கிறது பூரா யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் மணிகண்டன் தான். கலெக்டர் ஆஃபீஸில் எல்லாம் நம்ம செட்டியார் ஏஎல்கேஆர் கருப்பையா செட்டியாருங்கிறவருடைய சன். அவர் கோயம்புத்தூரில் மிகப்பெரிய ஒரு பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருக்காங்க. கலெக்டரோட நல்ல ரேப் அவுட், அதாவது கலெக்டரோட இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோட மற்ற அதிகாரிகளோட இவங்களோடலாம் இருந்து இங்கே என்ன ஸ்கீம் செய்யலாம் அப்படிங்கிறத பூரா நம்ம பணம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி கொடுத்தோங்கிறத தவிர அது பூராத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணவங்க அவங்க தான். அதே மாதிரி நம்மளுடைய இனம் அழிகிற பொழுது நம்மளுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம வெள்ளாள வீட்டில் போய் பெண் எடுத்து செஞ்சதையும் நம்ம ஒத்துக்கிட்டோம். ஆமாம், அது அப்போ பெரிய மனசு பண்ணி ஒத்துக்கிட்டோம். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய பிள்ளைகள் வேறு இதில் கல்யாணம் பண்ணாங்கன்னா அவங்கள புள்ளியில் சேர்க்கக்கூடாதுங்கிறது ஒரு இது இருக்குது. அது என்னால் அக்செப்ட் பண்ணவே முடியல. இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாற்றிக்கிட்டா தான் நம்மளுடைய இனம் வாழணும். ரெண்டாவது, நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளுடைய ஆண்கள்லாம் இத்தனை வருஷத்துக்கு இருக்குதுங்கிறது ரொம்ப சங்கடப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. அதனால பெண்களை நம்ம இதில் கிடைக்கலைன்னா வேறு இதில் கல்யாணம் பண்ணாலும் அவங்களையும் புள்ளிகளில் சேர்த்து நம்மளுடைய இனம் வாழ்கிறதுக்கு ஏதாவது கண்டிப்பாக நம்ம வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் கேஎன்சி டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக நேர்காணலில் நாம் மிகச்சிறந்த நகரத்தார் ஆளுமைகளை சந்தித்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் கன்றமாணிக்கத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு ஆளுமையை சந்திக்க இருக்கிறோம். நம் நகரத்தாரில் தொழிலில் சிறந்து விளங்குபவர்கள், சேவையில் சிறந்து விளங்குபவர்கள் என்று 2 வகையாக பிரிக்கலாம். அந்த வகையில் இவர்கள் சேவையில் சிறந்து விளங்குகிறார்கள். இப்பொழுது சேவை செய்வதை தன்னுடைய முழு லட்சியமாக கொண்டு செயல்பட்டு வருகிறார்கள். ஆறுமுகம் ஐயா அவர்களை இன்று சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். நான் உங்களை அறிமுகப்படுத்திங்க. என்னுடைய பெயர் ஆறுமுகம். நான் பிள்ளையார்பட்டி கோயிலை சேர்ந்தவன். கன்றமாணிக்கத்திலே இருந்து வருகின்றேன். நான் திருப்பத்தூர் கல்லூரியிலே படித்தவன். ஆர்வம்பிள்ளை சீதைமாள் கல்லூரியில் படித்தவன். மகிழ்ச்சி. ஏன்னா நானும் அந்த கல்லூரியில் தான் படித்தேன். ரொம்ப சந்தோஷம். அந்த பழைய மாணவர் சங்கத்தினுடைய செயலராக நான் இருந்திருக்கிறேன். எந்த வருஷம் படித்தீங்க நீங்கள்? நான் படித்தது 1967. 67 பியூசி படித்து அப்புறம் மறுபடியும் டிகிரி முன்னாடி. அப்படியா? அங்கே இருந்து அந்த பள்ளியினுடைய அந்த கல்லூரிக்கே ஒரு பழைய மாணவர் சங்கம் ஒன்று கட்டி கொடுத்துருக்கிறோம். பழைய மாணவர்களிடம் வசூல் செய்து ஒரு கட்டிடம் ஒன்று கட்டி கொடுத்துருக்கிறோம். நான் திருப்பத்தூரில் எஸ்பிஎம் மெடிக்கல் மார்ட் என்ற மருந்து கடையை நடத்தி வந்தேன். சரி. அது என்னுடைய தந்தையார், என்னுடைய பெரியப்பா 2 பேரும் 1940ஆம் வருடத்திலே அது ஆரம்பித்தது.
அவர்கள் திருப்பத்தூரிலே அவர்களுடைய தகப்பனாருக்கு வைத்தியம் பார்ப்பதற்காக ஸ்வீடன் மிஷன் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய டாக்டர் கூகல்பர்க் என்பவர், நீங்கள் 2 பேரும் இளையவர்களாக இருக்கிறீர்கள், இங்கே ஒரு மருந்து கடை ஆரம்பியுங்கள். மருந்து கடையே கிடையாது, திருப்பத்தூர்ல கிடையாது, மதுரையிலேயே அப்ப இல்லை. 1940 நான் சொல்றது. அப்போ ஒருவேளை இந்த அலோபதி மெடிசன் வேணும்னா எங்கே போய் வாங்குறது? அப்போ ரொம்ப ரேரா எங்கேயோ ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். 1940 மருந்து கடை ஆரம்பிக்க சொல்லியிருக்காங்க. 1940 திருப்பத்தூர்ல மருந்து கடை ஆரம்பிச்சிருக்காங்க. திருப்பத்தூர்ல மருந்து கடை ஆரம்பிக்கிற போது ஏறத்தாழ ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு அப்பவே ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. எந்த வருஷம்? ஆமா, 1940. 3 லட்சத்துக்கு ஸ்டாக் பண்ணால் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு தான் விற்குமா. சரி, இந்த ஸ்டாக் பூரா இவ்வளவு இருக்கே அப்படிங்கிறதுல அப்போ அவங்க மதுரையில் அதுக்கப்புறம் பிரான்ச் ஆரம்பிச்சிருக்காங்க. எஸ்பிங்கிறது எங்கள் பெரியப்பார் பேர் சுப்பிரமணியன் செட்டியார், எம்ங்கிறது எங்கள் ஃபாதருடைய பேர் மெய்யப்ப செட்டியார். 2 பேரையும் சேர்த்து தான் எஸ்பிஎம்னு சொல்லி வச்சுருக்காங்க. இந்த மருந்துகளை எல்லாம் அளிப்பதற்காக மதுரையிலே கடைகள் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மதுரையில் கீழச்சித்திர வீதியிலேயே ஒரு பெரிய பிரான்ச் முதல்ல, அதாவது மதுரையிலேயே முதல் மருந்து கடை எஸ்பிஎம் மெடிக்கல் மார்ட். இன்று இருக்கக்கூடிய மருந்து நிறுவனங்களில் நிறைய பேர் அந்த கடையில் ஆரம்பத்தில் இருந்து பணிபுரிந்தவர்கள் என்பது சந்தோஷமான விஷயம். அந்த 1940 ஆரம்பித்த கடை, நான் பிறந்தது 1950. 50 நான் பிறந்த பின்னாடி நான் திருப்பத்தூர் கல்லூரியில் படித்து விட்டு, திருப்பத்தூர் கல்லூரியில் படித்த பின்பும் தொழிலை பார்ப்பதற்காக அந்த மருந்து கடையை நான் பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ அந்த மருந்து கடையில் அங்கே இருக்கக்கூடிய கல்லூரி ஆசிரியர்கள் மற்றவர்கள் எல்லோருக்கும் நல்ல தொடர்புகள் இருந்தது. அப்போ நான் அந்த மருந்து கடையிலேயே அப்போ அந்த 24 மணி நேரம் சர்வீஸ்லாம் கிடையாது. அதனால் எத்தனை மணிக்கு வந்தாங்கன்னாலும், ராத்திரி 10 மணிக்கு வந்தாலும், 12 மணிக்கு வந்தாலும், 2 மணிக்கு வந்தாலும், 4 மணிக்கு வந்தாலும் போய் கடையை திறந்து மருந்து எடுத்து கொடுக்குறது. அதனுடைய விலையை பற்றி நான் பார்க்கறதில்ல. அந்த மனிதாபிமானத்தை பார்த்து நான் இருந்ததில் நான் பணம் சம்பாரிச்சதை காட்டலாம் நிறைய மனிதர்களை சம்பாதிக்க ஆரம்பித்தேன். நிறைய மனிதர்களை சம்பாதிக்க ஆரம்பித்தேன். அதற்கு பிறகு அந்த மருந்து கடை நடந்து கொண்டு இருக்கிற பொழுது மதுரையிலேயே சென்று நான் ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டேன். அந்த ரியல் எஸ்டேட் தொழிலில் நான் எங்கே ஈடுபட்டேன்னு கேட்டிங்கன்னா, உத்தங்குடிங்கிற ஊரில். உத்தங்குடிங்கிறது இப்போ மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் இருக்க இடம். அந்த உத்தங்குடிங்கிறது மெயினான இடமா இருக்கிறத கண்டு அங்கே அந்த தொழில் நல்லா இருந்தது. அப்போ தான் எம்சிஎன் மாணிக்கம் நான் எல்லாரும் சேர்ந்து அந்த தொழிலை இங்கே நடத்திட்டு வந்தோம் ஆரம்ப காலத்தில். நண்பர்? ஆமாம், எம்சிஎன் மாணிக்கம் என்னுடைய நண்பர். ஆரம்ப காலத்தில் இந்த தொழிலில் நான் அவருக்கு கூட உறுதுணையாக இருந்தேன். பின்னாடி நான் மதுரையில் அந்த தொழிலெலாம் பண்ண பின்னாடி ஒரு ஸ்டேஜில் என்னால் மதுரையில் தொடர்ந்து தொழில் பண்ண முடியலை. அதாவது அப்போ அந்த ரியல் எஸ்டேட்டில் எப்படி சம்பாதிக்கணும் போகணும் வரணுங்கிற அந்த கலை எனக்கு தெரியலை. அது ஒரு டைப்பான நுணுக்கம். அது ஒரு நுணுக்கம். அந்த நுணுக்கம் தெரியல. மற்ற மருந்து கடை அது போல் ஒரு சின்ன ஆதாயங்களை வச்சு பண்ணதில் ஒரு பெரிய சம்பாத்தியங்கள் நான் பண்ணலை. நான் ஏறத்தாழ உத்தங்குடியிலேயே ஒரு 40-50 ஏக்கர் நான் இங்கே போட்டு பிளாட் பண்ணிலாம் விற்றுருக்கேன். பட் ஆனால் பெரிய சம்பாத்தியங்கள் எனக்கு அங்கே கிடையாது. அதன் பிறகு ஒரு சூழ்நிலையில் நான் மதுரையை விட்டுட்டு சென்னைக்கு கிளம்பிச்சேன். சென்னையில் ஒரு ஏறத்தாழ ஒரு 3-4 வருஷங்கள் கஷ்டப்பட்டுட்டு பின்னாடி நான் மறுபடியும் அங்கேயுமே இடங்கள் பிரித்து டிஸ்போஸ் பண்ண ஆரம்பித்து ஒரு 10-12 வருஷம் மதுரை சென்னையிலேயே தொழில் பண்ண ஆரம்பித்தேன். அந்த 10-12 வருஷத்தில் என்னுடைய மனைவியினுடைய மரணத்துக்கு பின்னாடி நம்ம இனிமேல் ஊருக்கு போயிடுவோம் அப்படின்னு கன்றமாணிக்கத்தில் செட்டில் ஆகிட்டேன். எனக்கு 3 பெண் குழந்தைகள், ஒரு பையன். இந்த 3 பெண் குழந்தைகள் ஒரு பையனும் எல்லாருக்கும் இன்றைக்கி பேரம்பேத்திகள் எல்லோரும் நல்லா இருக்காங்க. ரெண்டாவது, இந்த பெண் குழந்தைகள் வீட்டில் என்னுடைய மூத்த மகளுடைய வீட்டில் தான் நான் என்னுடைய மனைவி ஏறத்தாழ ஒரு 15 வருஷங்கள் அங்கே இருந்தோம். என்னுடைய மைத்தனருக்கே கட்டி கொடுத்த பெண் அது. அவங்க வீட்டிலேயே ஒரு 15 வருடங்கள் இருந்தான். என்னுடைய பெண் குழந்தைகளோ பையனோ யாருமே என்னிடமிருந்து எதுவுமே பணங்களோ காசுகளோ எதுவுமே எதிர்பார்க்கறது இல்லை. அதுவே எல்லாருமே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி தரக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பில் நான் வாழ்ந்து வந்தேன். பின்னாடி சரி நம்ம இனிமேல் பொது காரியங்களில் நம்ம மனைவிக்கு பின்னாடி நம்ம ஈடுபடுவோம் அப்படிங்கிறதுல நான் கன்றமாணிக்கம் ஊருக்கு சேர்ந்தேன். இதற்கு இடையில் என்னோட இங்கே பள்ளிக்கூடத்தில் படித்த நண்பர் ஒருத்தர் ராஜரத்னம்னு ஒருத்தர் இருக்கார்.
அந்த ராஜரத்னம் வந்து நம்ம செட்டியார் இல்லை, ஆனால் வேற செட்டியார்கள் அவங்க. சரி. அவர் ஏறத்தாழ அங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா அம்பத்தூரில் ஒரு பெரிய தொழிற்சாலை வச்சுருக்காரு. அந்த தொழிற்சாலையில் ஏறத்தாழ ஒரு 3000 பேர் வேலை பார்க்குறாங்க. அவர்கிட்ட வந்து முதல்ல இங்கே ஒரு என்னுடைய கன்றமணிக்கத்துக்கு பக்கத்தில் கொங்கரத்தின்னு ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. அந்த பெருமாள் கோயில் கும்பாபிஷேகத்தில் நான் ஒரு மெம்பர். அதனால் அவரை அங்கே சந்திக்க போனேன். சந்திக்க போன உடனே அப்போ அவர் சரின்னு ஒரு 3 லட்சம் ரூபா டொனேஷன் கொடுத்தாரு. கொடுத்துட்டு அப்போ சொன்னார், நான் இங்கே சங்கர் நேத்ராலயாவுக்கு ஒரு 2.25 கோடி ரூபாயில் எங்கள் அப்பா பேரில் நான் ஒரு கட்டடம் கட்டி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னார். இப்போ 2.25 கோடி ரூபாய்க்கு நீங்கள் வந்து சென்னையில் கட்டடம் கட்டி கொடுத்துருக்கீங்க, நம்ம ஊருக்கு நீங்கள் என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். நம்ம ஊரில் இதையெல்லாம் எடுத்து செய்கிறதுக்கு ஆள்கள் இல்லை ஆர்வம், உங்களை போல் ஒரு மனிதர் இருந்தால் நான் வந்து செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் எங்கள் ஊர் கன்றமணிக்கம் கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிற போது மறுபடியும் அவரை போய் சந்தித்தேன். அப்போ அந்த கும்பாபிஷேகத்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட், ஏன்னா நேரத்தட்டை மட்டும் தான் நம்ம பணம் வாங்குறது, அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக 5 லட்சம் ரூபா கொடுத்தார். அதே மாதிரி இங்கே எங்களுடைய மூலஸ்தானம் தெக்குப்பட்டன் இருக்குது, அதுக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபா கொடுத்தார். அப்போ சரி, இவரை வந்து நம்ம ஊர் காரியங்களுக்கு பயன்படுத்தினா நமது ஊருக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய மனதில் பட்டுச்சு. சரின்னு நான் வந்து இப்போ போன வருடம் மார்ச் மாதம் வர்ற போது இங்கே ஒரு ஸ்கீம் வந்தது. அதாவது இங்கே ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர், இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டல் வந்து நம்ம செட்டியார் கட்டினது. செட்டியார் கட்டினதுன்னா பின்னாடி அவங்களால பார்க்க முடியாமல் அதை அரசாங்கத்தில் கொடுத்துட்டாங்க. இதுக்கு வந்து பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் கட்டுறதுக்கு கவர்மெண்ட்டில் பணம் சேங்ஷன் ஆகிச்சு. 75 லட்சம் ரூபா சேங்ஷன் ஆகிச்சு. இந்த 75 லட்சம் ரூபாயில் 37.5 லட்சம் ரூபா நம்ம பப்ளிக் பணம் கொடுத்தால் மிச்ச பணம் வந்து அரசாங்கத்தில் கொடுக்கணும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அப்போ ஏஎல்கேஆர் மணிகண்டன் கோயம்புத்தூரில் இருக்காங்க. அவங்க அப்பாவும் நிறைய அறப்பணிகள்லாம் செஞ்சவங்க. அந்த ஏஎல்கேஆர் மணிகண்டனை தலைவராகவும் என்னைய செயலாளராகவும் போட்டு கன்றமாணிக்கம் வளர்ச்சி குழு அப்படின்னு சொல்லி ஒன்று ஏற்படுத்தினாங்க. ஏற்படுத்தின உடனே நாங்கள் வந்து மார்ச் ஒரு 20ஆம் தேதி வாக்கில் சந்திக்கிறோம். சந்திச்சுட்டு மார்ச் 30ஆம் தேதிக்குள்ளே 37 லட்சம் ரூபா கொடுக்கணும். கொடுத்தா அந்த 75 லட்ச ரூபா சேங்ஷன் ஆகும். அப்போ சரின்னு சொல்லி காரைக்குடியில் உட்காந்து பேசுகிறோம். பேசின உடனே அப்போ சரி, ரொம்ப ஷார்ட் டைமாக இருக்குது, இதுக்குள்ளே 37 லட்ச ரூபா கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் ஒரு 7 லட்ச ரூபா கொடுக்குறவங்களா ஒரு 5 பேரை பார்ப்போம் அப்படின்னு முடிவு பண்ணுறோம். முடிவு பண்ணிவிட்டு சரின்னு சொல்லி இங்கே ஒரு குமணன் ஒருத்தர் இருக்கார். குமணன்னா அந்த காலத்து வள்ளல் மாதிரி எல்லாத்துக்கும் அள்ளி கொடுக்குற ஒரு மனிதர். சரின்னு அவருக்கு ஃபோன் பண்ணோன்னு அவர் சொன்னார், என்ன நீங்கள் எங்கிட்ட எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் ஒரு 7 லட்ச ரூபா உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன், ஒரு 5 பேர்கிட்ட 7 லட்ச ரூபாயை வாங்கி கொடுக்கலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு ஃபோன் பண்ணோன்னா சரி நான் 7 லட்ச ரூபா தர்றேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் டாக்டர் மாதவன் இங்கே இருக்காங்க, கன்றமணிக்கத்தில் ஒரு மிகப்பெரிய மனிதர். அவருக்கு வயது வந்து 90. அவர் வந்து அமெரிக்காவில் இருக்கார். அமெரிக்காவில்னா அவர் நிக்சன் அந்த பிரசிடெண்ட் அவங்களோட எல்லாம் பேசக்கூடிய வல்லமை பெற்றவர். அதாவது நம்ம வேர்ல்டு பேங்கில் சீஃபாக இருந்தவர். அவருக்கு ஃபோன் பண்ணோன்னா அவர் நான் ஒரு 7 லட்ச ரூபா தர்றேன்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன், மணிகண்டன் சொல்லுவேன், நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த ராஜரத்னத்துக்கு ஃபோன் பண்ணேன். ராஜரத்னத்துக்கு ஃபோன் பண்ணோன்னா ராஜரத்னம் சொல்லுவாப்புல, அதுக்கு முன்னாடியே அவரை வேற ஒரு காரியத்துக்காக போய் பார்த்தேன். இங்கே பிச்சைக்குட்டி மேல்நிலைப்பள்ளின்னு சொல்லி ஒரு பெண்கள் பள்ளிக்கூடம் ஒன்று இருக்கு. அதுவும் வந்து பள்ளிக்கூடத்துக்கு கட்டிட அமைப்பெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு. அந்த கட்டிட அமைப்புக்கு பணம் கேட்டபோது அதுக்கு எவ்வளோ வரும்னு கேட்டார். அது ஒரு 60 லட்ச ரூபா வரும்னு சொன்னேன். சரி 60 லட்ச ரூபா நான் தர்றோம்னு சொல்லி 60 லட்ச ரூபா சேங்ஷன் பண்ணிட்டார். சேங்ஷன் பண்ணியாச்சு. என்ன ஆரம்ப இப்போ தான் 60 லட்ச ரூபா ஸ்கூலுக்கு கேட்டு வாங்கினேன், அடுத்து மறுபடியும் ஹாஸ்பிட்டல் கேட்குறியே அப்படின்னு சொன்னாப்புல. அப்போ அது நம்ம ஊருக்காக உள்ளது, பொது காரியம், அதனால வந்து உங்கள்கிட்ட ஒரு 7 லட்ச ரூபா தான் நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே அவர் சொல்லுவார், சரி நாளைக்கு ஒரு 10 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொன்னார். மறுநாள் காலையில் ஒரு 10 மணிக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ண உடனே நீ 7 லட்ச ரூபா கேட்ட, 7 லட்ச ரூபா இல்லை 37.5 லட்ச ரூபாயை நானே தர்றேன், யார்கிட்டையுமே கேட்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் நான் ஒரு மணிகண்டன் எல்லாரும் போய் சென்னையில் போய் 37 லட்ச ரூபாய்க்கு செக் வாங்கிட்டு வந்தோம். 37 லட்ச ரூபாய்க்கு செக் வாங்குற போது அவருடைய அண்ணனை பார்த்தோம். அவங்க அண்ணன் வந்து ராஜமாணிக்கம்னு சொல்லி அவர் ஒரு பெரிய மனிதர், அவர்கிட்டே ஒரு 3000 பேர் வேலை பார்க்குறாங்க. அண்ணன்கிட்ட வச்சு தான் இந்த செக்கை கொடுக்கணும்னு அவர் கொடுத்தாரு. அண்ணன் சொன்னார், நான் ஊருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ கேட்குற போது நான் வேணா லைப்ரரி என்னமோ இருந்துச்சுன்னா நான் கட்டுறேன் அப்படின்னு சொன்னார்.
சரின்னு சொல்லிட்டு இந்த 37 ரூபா செக்கை வாங்கிக்கிட்டு இங்கே வந்து கலெக்டர் ஆஃபீஸில் வந்து கலெக்டர்கிட்ட ஒரே செக்காக 37 லட்ச ரூபா கொடுத்தோம். கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒருத்தர் வந்து லைப்ரரி கட்டுறதுக்கு பிரியப்படுறாருன்னு சொன்னான். சரி, அதுக்கு ஒரு 14 லட்ச ரூபாயில் ஒரு ஸ்கீம் இருக்குது, அதுக்கு ஒரு 4 லட்ச ரூபாய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், நீங்கள் கட்டலாம்னு சொன்னோன்னா மறுபடியும் அவர் ராஜமாணிக்கத்துக்கு ஃபோன் பண்ணான். அவர் உடனே இமீடியட்டாக ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு ஒரு செக் அனுப்பிச்சி வச்சார். சரி, இது பூரா அந்த மாதிரி பெரிய பெரிய காரியங்கள்லாம் கலெக்டர் ஆஃபீஸில் மூவ் பண்ணி இது பூரா செய்கிறது பூரா யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் மணிகண்டன் தான். கலெக்டர் ஆஃபீஸில் எல்லாம் நம்ம செட்டியார் ஏஎல்கேஆர் கருப்பையா செட்டியாருங்கிறவருடைய சன். அவர் கோயம்புத்தூரில் மிகப்பெரிய ஒரு பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருக்காங்க. கலெக்டரோட நல்ல ரேப் அவுட், அதாவது கலெக்டரோட இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோட மற்ற அதிகாரிகளோட இவங்களோடையெல்லாம் இருந்து இங்கே என்ன ஸ்கீம் வந்து செய்யலாம் அப்படிங்கிறத பூரா நம்ம பணம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி கொடுத்தோங்கிறத தவிர அது பூராத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணவங்க அவங்க தான். அதுக்கு அப்புறம் அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் காமிச்சோம் உங்களுக்கு வரையில் ஒரு பிள்ளையார் குண்டு. அந்த பிள்ளையார் குண்டு ஊரணி வந்து அந்த பிள்ளையாருக்காக கட்டியிருக்காங்க. அது பூரா இடிஞ்சு போய் கிடந்தது. அதில் ஆனால் தண்ணி வருமாங்கிறது சந்தேகமாக இருந்தது. சரி, அப்படி இருந்தாலும் இந்த இடிஞ்சு போயிருக்க அந்த ஊரணியை கட்டணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு கலெக்டர்கிட்ட ஸ்கீம் கேட்டோம். ஐயா, 1 கோடியே 10 லட்ச ரூபா, 1 கோடியே 10 லட்ச ரூபாயில் உங்கள் பப்ளிக்குடைய ஃபண்டு வந்து 37 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா இதுக்கு நாங்கள் சாங்ஷன் பண்ணுறோம்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் குமணன்ட்ட கேட்டேன், நீங்கள் 7 லட்ச ரூபா ஹாஸ்பிட்டலுக்கு தரோம்னியா, அதை வேற இன்னொருத்திட்ட வாங்கிட்டேன், இதுக்கு 7 லட்ச ரூபா நீங்கள் கொடுங்க அப்படின்னு அவர் 7 லட்ச ரூபா கொடுத்தாரு. அது போக வந்து இங்கே டத்தோ ஃபேமிலின்னு இருக்காங்க. அந்த டத்தோ ஃபேமிலிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க மலேசியாவில் ரொம்ப செல்வாக்கானவங்க. டத்தோங்கிறது நம்மளுடைய இங்கே வந்து மினிஸ்டர் மாதிரி அங்கே உள்ள ஒரு பவர்ஃபுல்லாக உள்ளது. அந்த டத்தோங்கிற அந்த பெரியவர் இறந்து போனார். அவங்களுடைய பையங்க இப்போ 3 பேர் டத்தோவாக இருக்காங்க அங்கே. ஆமாம், டாக்டர் ராமநாதன் ஒருத்தர், டத்தோ ராமநாதன். அவர் வந்து அங்கே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பூரா வந்து ஹோட்டல்ஸ், காரைக்குடி செட்டிநாடு ஹோட்டல் இந்த மாதிரி அதெல்லாம் பெனாங்கில் வச்சுருக்காங்க. அவங்களுடைய பிரதர் டாக்டர் ஆரம்பம்னு சொல்லி எம்டி, அவர் டத்தோ. இன்னொருத்தர் சுப்பிரமணியம்னு சொல்லியிருக்காரு. இந்த பிஜேபி மாதிரி அவங்க வந்து அங்கே வந்து ஹோட்டல் வச்சுருக்காங்க. இவங்க 3 பேர் டத்தோ. அந்த ஒரே ஃபேமிலியில் 3 பேர் டத்தோ. பெரிய விஷயம். அவங்களும் வந்து இந்த பிள்ளையார் குண்டுக்கு வந்து செய்யணும்னு பிரியப்பட்டாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அவங்க ஒரு 7 லட்ச ரூபா கொடுத்தாங்க. அப்புறம் நம்ம எம்சிஎன் மாணிக்கம் பணம் கொடுத்தாரு, டாக்டர் மாதவன் கொடுத்தாரு. நம்ம செட்டியார்கள் பூரா சேர்ந்து அந்த 37 லட்ச ரூபாயும் கொடுத்து இங்கே அந்த பிள்ளையார் குண்டையும் கட்டி அதுவும் வேலை பூரா நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கு இடையில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஊரில் எனக்கு ஒரு ஜென்ரலாக எனக்கு என்ன அபிப்பிராயம் இருந்ததுன்னா, அதாவது என்னுடைய நண்பர் ஒருத்தர் முத்தழகன் இருக்கார். அவர் வந்து நான் இங்கே ஸ்கூலில் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கல, கண்ணுச்சாமி வாத்தியார்னு ஒரு வாத்தியார், என்னுடைய வாத்தியார் ஒருத்தர் இருந்தார். அவருடைய மகன் அவர். இவர் வந்து ஒரு பெரிய எழுத்தாளர். இவர் நான் சென்னையில் இருக்கையில எனக்கு ஃபோன் பண்ணுவார், ஏப்பா நம்ம ஊரில் நம்ம ஏதாவது நம்ம பெருசாக சம்பாதிக்கலாம், நம்ம ஏதாவது ஒரு சின்ன காரியமாக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கல, என்ன பண்ணுவோம் அப்படிங்கல. அப்பா நம்ம ஒரு நாள் ஒரு டீ சாப்பிட்டோம்னா கூட ஒரு 10 ரூபா வருது, அதனால ஒரு மாத்தைக்கு ஒரு 300 ரூபா, இந்த மாதிரி ஒரு நம்ம ஒரு 10-30 பேர் சேர்ந்து ஒரு பணத்தை அனுப்பிச்சு இங்கே வந்து ஒரு வள்ளலார் அன்னதான குழுன்னு ஒன்று ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு சாப்பாடு ப்ரொடியூஸ் பண்ணுவோமே அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லி அந்த முயற்சியில் என்னை தலைவராக போட்டு அவர் செக்ரட்டரியாக இருந்து இப்போ ஒரு 3.5 வருஷமாக ஒரு 15 பேருக்கு, அதாவது எதுவுமே இல்லாதவங்க, அவங்களுக்கு எந்த விதமான இதுவுமே இல்லாதவங்களுக்கு, பெரிய ஒரு பொருளாதார பின்புலமெல்லாம் இல்லாமல் பின்புலம் இல்லாதவங்களுக்கு காலையில் ஒரு 5 இட்லி, சாயந்தரம் ஒரு 5 இட்லி ஒரு 3.5 வருஷமாக கொடுக்குறோம். அதில் நம்ம நகரத்தார்களும் வந்து அதாவது அவங்களுடைய பிறந்த நாள், அதே மாதிரி அவங்களுடைய நினைவு நாட்கள், இதுகளுக்கெல்லாம் அதுக்கு பணம் கொடுத்தாங்கன்னா இப்போ மத்தியான சாப்பாடும் வந்து போடுறோம். அந்த மாதிரி அது ஒரு 3 வருஷமாக நடந்துக்கிட்டு வருது. இப்போ என்னுடைய ஆசையெல்லாம் என்னென்னு கேட்டால், இப்போ நம்மளை போல் இப்போ மனைவி இல்லாதவங்க, இந்த மாதிரி ஒரு 65 வயசுக்கு மேற்பட்டவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர்னால் எனக்கு ஒரு சின்ன இது, நம்ம நகரத்தார்னு மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் 60 வயசுக்கு மேற்பட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்களோ அவ்வளோ பேருக்கும் ஒரு சப்சிடைஸ்டு ப்ரைஸில் காலையில் மத்தியானம் ராத்திரி 3 பேருக்கும் சமைச்சு வீட்டிலையே கொண்டு டெலிவரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியும் ஒன்று நான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன். கடவுள் புண்ணியமாக நம்ம நகரத்தாருடைய சப்போர்ட்டும் மற்றதும் நம்ம செய்வோங்கிற நம்பிக்கையும் இருந்துச்சுன்னா அதையும் வந்து செயல்படுத்தணுங்கிறது என்னுடைய ஆசை.
சரிண்ணா. அதாவது வந்து நம்ம நகரத்தார் நிறைய பேர் கொடுக்குறதுக்கு தயாராக கொடுக்குறதுக்கு இருக்காங்க. சரியான சேனலில் அது சரியாக மக்கள்கிட்ட போய் சேருமான்னு தெரிஞ்சு ஒரு பயம் இருக்குது. இப்போ நம்ம செய்வோங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால நம்ம இப்போ ஒரு நல்ல குறிப்பிட்டு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா எம்சிஎன் மாணிக்கம், அதேமாதிரி திருச்சியில் சுந்தரம்னு சொல்லி ஒருத்தர் இருக்காங்க, அதே மாதிரி என்ஜினியர் கருப்பையான்னு சொல்லி மதுரையில் இருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய பிள்ளைங்கள் கன்றமாணிக்கத்தை சேர்ந்தவங்க அமெரிக்காவிலேயே ஒரு 15-20 பேர் இருக்காங்க. அதே மாதிரி மலேசியாவில் இருக்காங்க, ஆமாம், சிங்கப்பூரில் இருக்காங்க. இவங்க எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணி நாங்கள் வந்து பாடுபடுறோம், உங்களுடைய பணத்தை வந்து இங்கே வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஏற்பாடு பண்ணணுங்கிறது ஒரு ஆசை. அதே மாதிரி இந்த டாக்டர் மாதவன் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு இங்கே ஒரு 30 சென்ட் இடம் நல்லா மெயின் ரோட்டில் இருக்குது. அதனுடைய ஒர்த்து இன்னைக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா 2 கோடி ரூபாய். இந்த 30 சென்ட்டையும் இப்போ நாங்கள் அவர் இந்த மணிகண்டன் எல்லாருமே ப்ரெஷர் பண்ணி இந்த 30 சென்ட்டையுமே நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு எழுதி கொடுத்துட்றேன். இதில் வந்து எல்லா விதமான ட்ரைனிங் சென்டரும் கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டு இப்போ 30 சென்ட்டுக்கு அவர் எழுதி அனுப்பிச்சிருக்காரு. அதை பதிஞ்சு அந்த 30 சென்ட்லையும் ஒரு ட்ரைனிங் சென்டர் வர்றதுக்கு ஒரு ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு. ஆமாம், அதேமாதிரி இந்த மாதிரி பொதுநல காரியங்கள் தான் பண்ணணுங்கிறது ஆசை. அதுகளை வந்து முடிஞ்ச வரை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நீங்கள் முழுமையாக பொது நலம்னா உங்கள் நலம் எப்படின்னு இப்போ என்னென்னு கேட்டால், நான் ஓரளவுக்கு சம்பாதிச்சது போக இப்போ என்னுடைய பிள்ளைகளில் என்னுடைய பையன் வந்து மாதம் உங்களுடைய செலவுக்கு ஒரு நான் 10,000 ரூபா நான் அனுப்பிச்சி வைக்கிறேன், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாப்புல. அதேமாதிரி இங்கே பெருச்சி கோயில்னு சொல்லி பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது. அந்த பெருச்சி கோயிலில் இப்போ கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அந்த கும்பாபிஷேக கமிட்டியில் நான் வந்து செக்ரட்டரி. அதனால் அந்த என்னுடைய செலவு போக்குவரத்துக்களை என்னுடைய பிள்ளைகள் பார்த்துக்கிறதுனால நம்மளுடைய கடைசி காலத்தில் நம்ம வந்து ஏதாவது இந்த மாதிரி பொது காரியங்களில் ஈடுபடுவோங்கிறது மனசு. அதே மாதிரி மற்ற பிரைவேட் ஆள்களுடைய கோயில்களாக இருந்தாலும் நகரத்தார் வந்து இதில் ஈடுபட்டு அவங்க செய்வாங்கங்கிறதுல அவங்களுடைய கோயில்களில் நம்மளை முன்னிலைப்படுத்தி அவங்க வந்து செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதனால் இப்போ அதில் வந்து அவர் அந்த மணிகண்டன் சொன்னல, அவரை வந்து செக்ரட்டரியாகவும் அவருடைய அப்பா வந்து இதுவாகவும் தலைவராகவும் அவங்க சரின்னு சொல்லி அந்த கோயிலுக்கு 10 லட்சம் ரூபா டொனேட் பண்ணியிருக்காங்க. அதனால நல்லா நிறைய கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் போய் அப்ரோச் பண்ணோம்னா நிறைய காரியங்கள் நடக்கும். இதிலே எனக்கு நம்ம நகரத்தார் சமூகத்துலேயும் ஒரு சின்ன ஆசை இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏலத்தால் நம்ம நகரத்தாருடைய ஊர்கள் ஒரு 76 ஊர் இருக்குது. 76 ஊர்கள்னால் இப்போ பார்க்குற போது எல்லா ஊர்களும் வந்து அப்படியே கம்மியாகி போய் எல்லாரும் சென்னையிலையும் மதுரையிலையும் திருச்சியிலையும் மற்ற ஊர்கள்லையும் இருக்காங்க. இப்படியே போனால் இன்னொரு கொஞ்ச காலத்தில் இந்த ஊர்கள்லாம் இருக்குமா? நகரத்தார்களே வயசானவங்க மட்டும்தான் இருக்காங்க. இப்படி போனால் நம்மளுடைய ஊர்கள்லாம் என்ன ஆகும் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன ஆசை. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த 76 ஊர்லையும் நம்மளுடைய நகரத்தாரை சேர்ந்த வசதியாக உள்ள ஆளுங்க சேர்ந்து ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி தொழிற்சாலை ஒரு 100 பேர் 200 பேர் வேலை பார்க்குற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தினா நம்ம நகரத்தார் ஊர்களும் நல்லா இருக்குமே அப்படிங்கிறது ஒரு ஆசை. கண்டிப்பாக உங்கள் ஆசைகள் நிறைவேறட்டும். அதன் பிறகு இன்னொன்று நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சி, நீங்கள் வந்து பிஸியாகவே உங்கள் மனைவி இருக்க வரையும் சென்னையில் பிஸியாகவே, சென்னை சிட்டிங்கிறது வந்து காலையில் விடிஞ்சுன்னா இரவு எப்படி தெரியும், அவ்வளோ பிஸியாக இருந்துட்டு இன்றைக்கி சர்வீஸ்க்காக கன்றமாணிக்கத்துக்கு வந்து சரிங்க. இங்கே வந்து வெளியில் ஒருத்தர் நடமாட்டம் இல்லை, பொழுது எப்படி உங்களுக்கு போகுது, எப்படி இந்த டயத்தை என்கேஜ் பண்ணிக்கிறீங்க? இப்போ அதுக்காகத்தான் இந்த 60 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு சாப்பாடுகள்லாம் கொடுப்போமா, சரி, அப்போ அதை வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்ண வேண்டியது வரும். இந்த கோயில் காரியங்களை பார்க்கறது, இந்த மாதிரி பொது காரியங்களில் ஈடுபடுறது, நீங்களே இங்கே வேலையில் கிரியேட் இதுங்களே நம்மளே வேலையை கிரியேட் பண்ணிக்குவோங்கிற மூடில் நான் இருக்கேன். சரி சரி நம்ம ஆரம்ப காலத்தில் இங்கே பக்கத்தில் ஒரு கிராமம் வெளியாரின்னு ஒரு கிராமம் இருக்குது. அங்கே தான் முதல்ல எங்களுடைய ஆரிஜின் இருந்திருக்கு. நம்ம நகரத்தாருடைய சரித்திரத்தை பிடிச்சி பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஒரு சின்ன கிராமம். அங்கே எங்களுக்கும் எங்கள் பெரியப்பார் வீட்டுக்கும் ஒரு 25 ஏக்கர் நிலம் இருந்திருக்கு. அங்கே தான் ஆரம்பத்தில் இருந்து அப்புறம் அதை ஒட்டி உள்ள சிட்டின்னு சொல்லி தான் இங்கே வந்திருக்கோம். அப்படி தான் வந்திருக்கோம். இப்போ எங்கள் பெரியப்பார் மக்கள் டாக்டர் ஆர்மம்னு சொல்லி அமெரிக்காவில் இருக்கார். அவர் வந்து முதல்ல அமெரிக்கா அந்த காலத்தில் போனவர், பெரிய காஸ்மெட்டிக் சர்ஜனு. எம்ஜிஆருக்கு அவர் தான் வந்து இது பண்ணவர். அதனால அவங்க எல்லாரும் அதே மாதிரி அவருடைய பிரதர் ஒருத்தர் இருக்கார், மீனாட்சி சுந்தரம்னு சொல்லி, அவங்கெல்லாம் இந்த கோயில் காரியங்கள் பொது காரியங்கள் இது எல்லாத்துலேயும் இப்போ நம்ம மாதிரி உள்ளவங்க ஈடுபட்டு அதில் தப்பு இருக்காது, பொது காரியங்கள் நடக்கும் அப்படிங்கிறதுல நம்புகிறாங்க. அதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தி நம்மளுடைய காலத்தில் இது ஒரு நல்லதை செய்வோமா அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை.
அதனால் அது மாதிரி நம்ம நகரத்தால் நிறைய பிள்ளைங்க வந்து கல்வி உதவிகள் நிறைய எதிர்பார்க்குறாங்கண்ணா. ஆமாம், அவங்களுக்கு உண்டான விஷயங்கள் நீங்கள் ஏதாவது கல்வி உதவியுமே கல்விக்காக செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது என்ன சொல்கிறாங்க, கல்விக்கு உங்களுக்கு ஆக்சுவலாகவே வேணுமா அப்படிங்கிறத கேளுங்க, அப்படி இருந்துச்சுன்னா கொடுக்குறவங்க இருக்காங்க. இது எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு தான் ஒரு இது வேணுமே தவிர அந்த கோஆர்டினேஷன் இன்னும் சரியாக இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதாவது நம்மளுடைய இதில் எந்த காரியங்கள் நடந்தாலும் ஒன்று வந்து காசி நகரத்தார் சத்திரம், இல்லை காரைக்குடியில் இருக்கக்கூடிய நம்ம இது அது என்ன ஒரு காரைக்குடி அவங்க மடாதிபதி இருக்காங்களே, கோயிலூர் மடாதிபதி, இவங்க 2 தான் நம்ம இதில் இதுவாக சீஃபாக இருக்காங்க. இவங்க யாராவது ஒரு முன்னிறுத்தி இது எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணால் கொடுக்கறதுக்கு நிறைய இருக்காங்க. அதாவது நம்ம பையங்கள்லாம் நிறைய சம்பாதிக்கிறாங்க, நிறைய இதில் இருக்காங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க. அவங்கள மோட்டிவேட் பண்ண வேண்டியது தான் அவசியம். கண்டிப்பாக. ஆனால் இப்போ வந்து நீங்கள் சமூக சேவகராக இருக்கிறதுனால கேட்குறேன், இன்றைக்கி வந்து நம்ம நகரத்தார் சமூகத்தில் வந்து ஒரு 35லேருந்து 45 வயசுக்குள்ளே திருமணம் ஆக வேண்டியவங்க கிட்டத்தட்ட 1000 பேர் இருக்கிறதா அதிகாரப்பூர்வம் இல்லாத செய்திகள் இருக்குது. ஆனால் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அதை பற்றி அது குறித்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை பற்றி சொல்லுங்கண்ணா. ஆனால் ஆரம்ப காலத்தில் நம்மளுடைய நகரத்தார் வந்து சைவ மதம். சரி, சைவ மதத்தில் இருந்ததை நம்ம வந்து ஆரம்பத்தில் இருந்து வந்திருக்கோம். நம்மளுடைய கொள்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து புலால் சாப்பிடக்கூடாது. சைவம் சொல்கிறாங்க, சமணர்களாக இருந்தோம்னு சொல்கிறாங்க. சமணர்களாக இருந்தோம், சைவமாக இருந்தோம். அப்போ நம்ம வந்து புலால் சாப்பிடக்கூடாதுங்கிறத நம்ம வந்து காலப்போக்கினுடைய மாறுதலுக்காக இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம நகரத்தாரில் ஒரு 99% நம்ம எல்லாரும் மட்டன் சாப்பிட்றோம். ஆமாம், அதை எதுக்காக நம்ம அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, காலத்தினுடைய போக்கு மாறுகிற பொழுது நாமளும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறினா தவறு இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். சரி, அதே மாதிரி நம்மளுடைய இனம் வந்து அழிகிற பொழுது நம்மளுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம வந்து வெள்ளாள வீட்டில் போய் பெண் எடுத்து செஞ்சதையும் நம்ம ஒத்துக்கிட்டோம். ஆமாம், அது அப்போ பெரிய மனசு பண்ணி ஒத்துக்கிட்டோம். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய பிள்ளைகள் வேறு இதில் கல்யாணம் பண்ணாங்கன்னா அவங்கள வந்து புள்ளியில் சேர்க்கக்கூடாதுங்கிறது ஒரு இது இருக்குது. அது என்னால் வந்து அக்செப்ட் பண்ணவே முடியலை. இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாற்றிக்கிட்டா தான் நம்மளுடைய இனம் வந்து வாழணும். 2வது, நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளுடைய ஆண்கள்லாம் இத்தனை வருஷத்துக்கு வந்து இருக்குதுங்கிறது வந்து ரொம்ப சங்கடப்பட வேண்டிய விஷயமாக இருக்கு. அதனால பெண்களை வந்து நம்ம இதில் கிடைக்கலைன்னா வேறு இதில் கல்யாணம் பண்ணாலும் அவங்களையும் புள்ளிகளில் சேர்த்து நம்மளுடைய இனம் வாழ்கிறதுக்கு ஏதாவது கண்டிப்பாக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஏற்பாடு பண்ணாதான். வந்து 2 இடம் நீங்கள் சொன்ன மாதிரி, ஒன்று வந்து காசி நாட்டுக்கோட்டை நகராட்சி, இன்னொன்று கோவிலூர் மடாலயம், 2 அதிகார மையம் இருக்கு. ஆமாம், அது கூட நம்ம நகரத்தார் எத்தனை பேரும் பேசி கலந்து இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். 2வது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மீடியமாக இப்போ அதாவது இப்போ உங்களை போல உள்ள இப்போ அந்த மாதிரி இப்போ ஒரு சேனல்னால் ரொம்ப புரட்சிகரமாக ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு மீடியமாக உள்ளவங்க தான் இதுக்கு ஒரு தீர்வு காண முடியும். ரொம்ப பெரிய லெவலில் இருக்கவங்க அவங்க நம்முடைய சிரமங்கள் தெரியாதாங்க. ஒரு நடுத்தர மக்களுடைய சிரமங்கள், கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய சிரமங்கள் தெரியவே தெரியாது. இது ஒரு வகையில் ஒத்துக்க வேண்டிய விஷயம் புரியல அவங்களுக்கு. ஆமாம், அவங்களுக்கு அதாவது பெரிய லெவலில் ஆனால் இப்போ தயவு செஞ்சு மன்னிக்கணும். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவங்க சிதம்பரம் இருந்தாங்க. சிதம்பரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டராக இருந்தார். அவர் வந்து வேறு இனத்தில் கல்யாணம் பண்ணுற பொழுது அவருடைய ஸ்டேஜை வச்சு நம்ம வந்து அவரை வந்து அப்ரூவ் பண்ணுறோம். அதே மாதிரி கலைத்தந்தை தியாகராஜன் செட்டியார் இருந்தாங்க. கலைத்தந்தை தியாகராஜன் செட்டியாரே வந்து ஒரு மலையாள இதை கல்யாணம் பண்ண அந்த அவங்கள வந்து நம்ம ஆட்சியாக நம்ம வந்து அக்செப்ட் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு சாதாரண நம்ம எளிமையில் உள்ளக்கூடிய நம்முடைய செட்டியார்களுக்கும் நடுத்தரத்தில் உள்ளவங்களையும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோங்கிறோம். அது ஒரு உங்களை போல ஒரு நடுத்தரமாக உள்ளவங்க வந்தாத்தே அதுக்கு ஒரு முடிவு ஏற்படணும். கண்டிப்பாக ஏற்படணும். உங்களுடைய சேவை சிறக்க வாழ்த்துக்கள். எங்களுடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். அதன் பிறகு வந்து உங்களுடைய டைம் ஷெடியூலில் நம்மளுடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவிக்கு நேரம் ஒதுக்கி கொடுத்தீங்க. அதோடு இல்லாமல் நம்மளுடைய சேனலில் வந்து நம்ம MC மாணிக்கண்ணன், 7 சேனல் நாராயணன், இன்றைக்கி காலையில் நம்ம ரொம்ப சீனியர் மோஸ்ட் பர்சன் தியாகராஜன் இவங்களுடைய நேர்காணல் வர்றதுக்கெல்லாம் அவங்க இந்த அப்பாயின்மெண்ட்டெல்லாம் நாங்கள் அண்ணன்ட்ட அப்ரோச் பண்ணி அவங்க மூலமாக தான் வாங்கணுங்கிறதையும் சொல்லிக்கிட்டு உங்களுக்கு நன்றி. எனக்கு இந்த நேரத்தில் சித்திரை ஆனந்தனை பற்றியும் ஒரு வார்த்தை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் அந்த மதுரையில் தொழிலெல்லாம் வந்து ஓரளவு நஷ்டப்பட்டு வந்து நான் இப்போ சென்னைக்கு வர்ற போது ஒரு நாள் வந்து அவரை வந்து நான் காரில் வந்து உமினி பஸ்ஸில் சந்தித்தேன். உமினி பஸ்ஸில் சந்திக்கும் போது நான் சொல்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அவருக்கும் வந்து கொஞ்சம் யங் ஏஜ். அப்போ வர்றபோது நான் சொன்னேன், நம்ம மதுரையிலலாம் நான் தொழில் பண்ணேன், நட்டப்பட்டுக்கிட்டு இப்போ தானே சென்னைக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னேன்.
அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நட்டப்பட்டுன்னு சொல்லாதீங்க, அவ்வளவு அனுபவம்னு எடுத்துக்கோங்க. அந்த அனுபவம்னு எடுத்துக்கிட்டா நீங்கள் வந்து முன்னேற முடியும் அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தைகள் இன்னும் என்னுடைய மனதில் வந்து இருக்கு. அவருமே நல்ல பெரிய லெவலில் இருக்காரு. இன்னைக்கு என்ன காரியம்னாலும் இன்னைக்கு ஃபோன்லேயே ஒரு சந்தேகம் கேட்டால் கூட பூராத்துக்கு அவருடைய நேரத்தை ஒதுக்கி சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பில் இருக்காரு. அதுவும் அவருடைய பங்கு எங்களுடைய நாட்டுக்கோட்டை நகரங்கிறது ஒரு மகிழ்வான செய்தினா. உங்களுடைய டைம் இவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு நேர்காணல் தந்ததுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம்.